Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சிக்கன் ஷவர்மா. நம்ம சிக்கன் ஷவர்மா சொன்னாலே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ வாங்க நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு அரை கப் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் ஈஸ்ட்டு அதான் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் போல் சுகர் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் போல் மைதா மாவு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்து நம்ம ஒரு கோதுமை சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிணையோமோ அந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பொங்கி வரும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரே மொத்தமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்போ நான் அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இப்போ இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஷவர்மா ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து நான் ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஷவர்மாக்காக நான் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் சிக்கன் மசாலா அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஷவர்மா மசாலா இல்லை தந்தூரி மசாலா எது இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறு எதுவும் மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். ஒரு 1/4 ஸ்பூன் போல் 1/4 பீஸ் போல் ஒரு லெமன் பீஸ் நான் இதில் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது தாங்க இதுக்கு தேவையான மசாலா. நம்ம மிளகாய் தூள் இந்த இது மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது நல்லா பெரட்டிட்டு இப்போ இதையும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஷவர்மாக்கு நான் ஒரு சின்ன சின்னதாக கேரட் ஒரு 1/2 பீஸ் கேரட் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 பீஸ் குக்கும்பர் அதையும் நம்ம இது நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ண ஒரு 1/2 ஆனியன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் ஒரு 1/2 கேப்சிகம் அதையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு 1/4 பீஸ் போல் லெமன் அதையும் நம்ம ஜூஸ் உள்ளே புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த சால்ட்டு, பெப்பர், லெமன் இதெல்லாம் அந்த நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ அது உரமாக வச்சுட்டு இப்போ அதுக்கிடையில் நம்ம மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதிலே நம்ம வச்சுட்டு நம்ம நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சது தான். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கைகளால் அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் உருண்டை போட போகிறேன். எனக்கு நான் இப்போது இதில் ஒரு 5 பீஸ் போல் உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பீஸ் உருண்டை எனக்கு இந்த மாவில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க இதை நம்ம கொஞ்சம் மாவு தூவிட்டு ரவுண்டு ஷேப்பில் ஷவர்மா ரொட்டி எந்த அளவு இருக்குமோ நம்ம அந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம்.
இப்போ நான் வந்து ரவுண்டாக உருட்டிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாக உருட்டிடாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ வாங்க, இப்போ இது நம்ம ரொட்டியை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேன் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்மளோட ஷவர்மா ரொட்டியை அப்படியே சேர்த்துடலாம். ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஓரங்கள்லாம் அழுத்தம் கொடுத்து இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரங்கள்லாம் அழுத்தம் கொடுத்து நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளோட ஷவர்மா ரொட்டி நல்லா சாஃப்டாக உப்பி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதுக்கெல்லாம் அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்மளோட சிக்கனும் நல்லா ஊறிருக்கு. இப்போ சிக்கனையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஓவராக ட்ரையாக பொரிக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டாக தான் ஆகிருக்கும். அதனால் நம்ம நல்லா மொருவலாக பொரிக்க தேவையில்லை. இந்த இதுக்கு ஷவர்மாக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும் சிக்கனு. அப்போ தான் உள்ளே வைக்கும் போது நல்லா ஸ்டஃபிங் நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரொட்டி, நம்மளோட ஸ்டஃபிங்கு, சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் அதில் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் பொடியாக வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன், அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது, நம்மளோட மயோனைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க, நம்மளோட ஷவர்மா ரொட்டியை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளெல்லாம் ஸ்டஃபிங் வச்சு சூப்பராக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நான் பட்டர் ஷீட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பட்டர் ஷீட் வச்சு தான் ரோல் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் உடனே சாப்பிட்றதா இருந்தால் ரோல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நம்ம சைடில் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ கூட ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த கேரட், குக்கும்பர், ஆனியன், இந்த கேப்சிகம் வச்சுருந்த ஸ்டஃபிங் அதையும் வந்து நம்ம நல்லா பரவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரவி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன் அதே வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் நம்ம வந்து நல்லா படுற மாதிரி ஷவர்மா ரொட்டிலாம் படுற மாதிரி நல்லா டொமேட்டோ கெச்சப்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது மேலே கொஞ்சமாக நம்ம வந்து மயோனைஸ் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பேப்பரை வந்து அழகாக அப்படியே மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து அந்த ரொட்டி அந்த இது மேலே ஷவர்மா மேலேயே வச்சு நம்ம அப்படியே மடிக்க போகிறோம். அப்படியே ரோல் பண்ணிக்கணும். இப்படி தாங்க கடைகளில் ஹோட்டலுங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், நம்ம இதே மாதிரியே ஹோட்டலில் உள்ளது மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு சூப்பரான ஷவர்மா ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற ஷவர்மா ரொட்டிலையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஷவர்மா ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.